கிட்டத்தட்ட ஒரு கச்சிபி மோட்டர் ஓடினாலே இவ்வளவு தண்ணி தாங்க வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கான வீடியோ என்னன்னா சைக்கிள் பவர்டு வாட்டர் வீல் பம்பை எப்படி மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணது மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு தண்ணியும் கிடைச்ச மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சைக்கிள் வீல் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சைக்கிள் வீல்ல இருக்க இந்த டயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டயர் நம்மளுக்கு தேவை கிடையாது, ரிமூவ் மட்டும் இருந்தால் போதும். அதனால டயரை வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம். அடுத்ததான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஆக்சில் போல்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சில் போல்ட் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது. இந்த போல்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு சைடு லெங்க்த்தாக வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். போல்ட்டை ஃபுல்லாக ஒரு சைடுக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கோணம் வந்து உள்ளார டைட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்மளோட சைக்கிள்லையும் பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயர் டீப் வந்துட்டு கழட்டி எடுத்துட்டேன். வெறுசா ரிமூவ் மட்டும் தான் வந்துட்டு வச்சிருக்கேன். அடுத்ததான் நான் ஒரு மரப்பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக ஒரு இரும்புல பைப் இருந்தால் கூட எடுத்தேங்க. இந்த ஓட்டில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆக்சில் போல்ட் வந்து ஒரு பக்கம் லெங்க் அதிகமாக எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த போல்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணணும். இதை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த போல்ட்டில் வந்துட்டு ஒரு வாஷரை வந்துட்டு போட்டுக்கிறேன். அதே போல் இந்த சைட்லேயும் ஒரு வாஷரை போட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான நெட் இருக்கும் இல்லையா, அந்த நெட்டை போட்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். அதுவாக இப்போ யார் டைம் போயிட்டு நான் ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த மாதிரி கலாய்க்கிறவங்களும் கிண்டல் பண்ணுறவங்களும் தான் அதிகம். ஆனால் படித்தா மட்டும் இன்ஜினியர் ஆகிட முடியுமா? உண்மையான இன்ஜினியர்னா யார், அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க இன்ஜினியரிங்கை பேஷனாக பார்த்தாங்களா இல்லை ப்ரொஃபஷனலாக பார்த்தாங்களா, எது அவங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துச்சு, இது எல்லாத்தையும் குக் எஃப்எம்ல ரிமார்க்கபிள் இன்ஜினியர் அப்படின்ற புக்கோட ஆடியோ சம்மதியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க. நம்ம உலகத்துடைய தலை சிறந்த இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களோட ஹோப், கான்ஃபிடென்ட் இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுல நாம முதல்ல பார்க்க போறது பேரியர் பால் ரெக்விட். குக் எஃப்எம்ல உள்ள எல்லா ஆடியோ புக்கையும் நீங்க கேட்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 399 ரூபா பே பண்ணணும். அதுவே என்னோட கோடான MRV 200 அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் 199 ரூபாயில கிடைக்கும். இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. குக் எஃப்எம் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட மோஸ்ட் ட்ரஸ்டபிள் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ல ஒன்று. இந்த ஆப்புக்கு பிளே ஸ்டோர்ல கொடுக்கப்பட்ட ரேட்டிங் 4.5. குக் எஃப்எம்ல தமிழ் மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழியிலும் ஆடியோ புக் வந்து அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குக் எஃப்எம் அவங்களோட லைப்ரரி புது கண்டென்ட் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குக் எஃப்எம் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட நாலேஜ் வந்து க்ரோ பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட பம்பு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குப்பையாக இருக்குது, அதே போல் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாசிலாம் வந்துட்டு பறந்துருக்கு. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ கீழே இருங்க அப்படின்றத பாருங்கள். இங்கேருந்து அவ்வளோ தூரத்து தண்ணி வருமாங்கிறதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதனால நம்ம ட்ரை பண்ணி வந்துட்டு பார்க்குறோம். ஃபைனல் நம்ம அவுட்புட் பார்க்க தானே போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீல் ஃபிக்ஸ் பண்ண இந்த பழவை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழவை வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளார வந்து புதைக்கணும். தண்ணிக்குள்ளார புதைக்கிறது என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து ஷார்ப் பண்ணி விட்டுறேன். தண்ணிக்குள்ளார போயிட்டு குழி தோண்டி புதைக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுத்தியில் வச்சுட்டு அடிச்சு தான் வந்து இறக்க போகிறேன். இந்த வீல் எந்த பக்கமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே வந்து சைக்கிள் வைக்க போகிறோம் இல்லையா, அதை பார்த்த மாதிரி இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே பொசிஷனில் வச்சுட்டு நம்ம அடிச்சு இறக்கலாம் உள்ள. நம்ம கீழே வந்து வீல் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அப்படியே நேருக்கு நேர் இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு சைக்கிள் வந்துட்டு நிறுத்திருக்கேன். இதே இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு சைக்கிள் இருக்க போது. நீங்களும் கயரை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நைலான் கயராகவே எடுத்துங்க. அந்த பம்பர கயிறு அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அறுந்து போயிடும். என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைக்கிள் இந்த வீல் இருக்கு இல்லையா, இந்த வீலில் வந்துட்டு உள்ளார விடுறேன். இப்போ நான் மேலே சைக்கிளில் நான் எப்படி வந்துட்டு கயரை மாட்டி எடுத்துருக்கணும், அதே போல் என்ன செய்யறேன்னா இங்கே இருக்கக்கூடிய வீல்லையும் வந்துட்டு மாறி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால சரியாக வந்துட்டு காமிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இவ்வளோ தான் வந்துட்டு கயிறு வந்துட்டு தேவைப்படுது. இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு கட்டுறது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தேவைப்படும். அதனால் இவ்வளோ நீளம் விட்டுட்டு இந்த நைலான் கயிறை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 40 நம்பர் வாட்டர் பாட்டிலோட மூடி வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மூடி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கயரில் வந்துட்டு கட்டணும். கயத்தில் நம்ம ஒரு அடிக்கு ஒரு பாட்டில் மூடி அந்த மாதிரி கணக்கில் வந்துட்டு நம்ம கட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பாட்டிலோட மூடியில் வந்துட்டு நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் எல்லா மூடிலையும். வாடா இவ்வளோ தூரத்தை வந்து நம்ம கயிறை வந்து கட்டுறதுக்காக வந்துட்டு விட்டுறலாங்க. அதுக்கு அடுத்து போட்டுக்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கயிறில் வந்துட்டு ஒரு முடிச்சை வந்துட்டு போடுறேன். இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, அடுத்ததாக இந்த பாட்டிலோட மூடி வந்துட்டு இந்த முடிச்சுக்கிட்ட வர்ற மாதிரி வச்சுட்டு திருப்பி இந்த பக்கத்தில் நம்ம ஒரு முடிச்சு வந்துட்டு போடணும். இப்போ மூடி வந்துட்டு நம்ம இந்த சைடாக இருக்கு இல்லையா, அதே போல் ஒவ்வொரு மூடி இதே சைடை பார்த்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த கயத்தில் வந்துட்டு கட்ட போகிறோம். நம்ம இந்த பாட்டில் மூடி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த லாரியோட டியூப் இந்த மாதிரி அழுத்தமான லப்பர் அது கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடி இந்த பைப்புக்குள்ளார வைக்கும்போது அது ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படி ஃப்ரீயாக இருந்தாலுமே நம்மளுக்கு பரவாயில்ல. தண்ணிக்குள்ளார வச்சுட்டு நம்ம சுற்றும் போது தண்ணி வந்துட்டு மேலே வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த 1.5 பைப் இருக்குல்லையா, இந்த பைப் வந்துட்டு கீழே ஒரு வீல் இருக்குல்லையா, அந்த வீலுக்கும் நம்மளோட சைக்கிளில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு இருக்குல்லையா, அதுக்கும் இடையில வந்துட்டு கரெக்டாக கேப்பில் வந்துட்டு வைக்கணும். இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் பழவை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மரப்பழவை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரிம்மோட மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த மேல் பக்கத்தில் இந்த பைப்பு வந்துட்டு வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரிம்மோட எண்டு கிட்ட கரெக்டாக அந்த மாதிரி வரணும். பைப்பு ஓட்டினாப்புல ஒரு மரத்தை வந்துட்டு போச்சுக்கிறேன். இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பைப்பை இந்த மரத்தை கூட வச்சு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, பைப்போட அந்த கீழே உள்ள எண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்த நம்ம கொஞ்சம் பெருசாக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பாட்டில் மூடி இந்த எட்ஜில் வந்துட்டு இடிக்காமல் நம்மளுக்கு உள்ளார வரணும். பைப்போட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த எங்கே வைக்கிறேன் அப்படின்னா, ரிம்முக்கு மேல் பக்கத்தில் வந்துட்டு வச்சிடறேன். இதே இடத்துல வச்சுட்டு இந்த மரத்தில் வச்சு இந்த பைப்பை வந்துட்டு நம்ம கட்டிக்கலாம். இப்போ இந்த பைப்பை நம்ம இந்த இடத்துல வந்துட்டு துண்டா கட் பண்ணிக்கலாம். The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம பக்கெட் வைக்கிற மாதிரி சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். பைப்பை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் ஆக்சுவலாக நினச்சது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டீயை போட்டு தண்ணி இந்த இடத்துல வர மாதிரி பண்ணிடலாம் அப்படி தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட சைக்கிள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் பிறகு வந்துட்டு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பைப்பை வந்துட்டு இந்த இடத்துல கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1.25 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு ரெடியூசர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு 2.5 இன்ச்சு பிவிசி பைப், ஒரு 1/2 அடி நீளமும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு பிவிசி டீ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த டீயில் என்ன பண்ணுறேன்னா, இந்த பைப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப்பை என்ன பண்ணணும்னா இந்த ரெடியூசர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். டீ வந்துட்டு கீழ்ப்பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இந்த பைப்பை இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். 2.5 இன்ச்சுக்கு 1.25 இன்ச்சு நம்ம ரெடியூசர் வச்சுருக்கோம், அதையும் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெடியூசரில் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் பைப்பை போட்டு நம்ம தண்ணி வந்துட்டு டெலிவரி வந்துட்டு எடுத்துக்கலாம். அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைப் என்ன பண்ணுறோம்னா, இந்த டீ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டீயில் வந்துட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் இந்த செட்டப் ஏண்டா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அது எதனால அப்படின்றத நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். ஒரு வெயிட்டுக்காக வந்துட்டு ஸ்பேனர் கட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பைப் வழியாக நம்ம வந்துட்டு உள்ளே விடலாம். இப்போ இந்த வீலில் வந்துட்டு கயத்தை சுற்றி எடுத்துருக்கேன் இல்லையா, அதே போல் தான் கீழே இருக்க வீலையும் வந்துட்டு சுற்றி எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நைலான் கயிறை வந்துட்டு இந்த இடத்துல கட்டிடலாம். இந்த நைலான் கயிறு வந்துட்டு இந்த மாதிரி லூஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஃபுல் டைட்டில் இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மரம் வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, சைக்கிள் வந்துட்டு ஃபுல்லாக டைட்டாக வந்து இழுத்துட்டு டைட்டாக இருக்க பொசிஷனில் வச்சுட்டு இதே இடத்துல வந்துட்டு நம்ம கட்டிடலாம் அந்த இடத்த. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பம்பு இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 நாள் ஆயிருங்க. ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட பம்பை வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்றத பார்க்கலாம். எனக்குமே ரொம்ப வந்துட்டு ஆர்வமாக இருக்குது. பெடல் பண்ணலாமா? பெடல் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இல்லை. இப்போதைக்கு மிதிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாகுதுங்க. தண்ணி மேலே வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டுங்க. வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி வருது அப்படின்றத. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கச்சிபி மோட்டரில் வர்ற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. வா வா வா, வேறு லெவலுங்க. நான் இதை வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு வருமா அப்படின்றத. பெடல் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் வந்து கஷ்டமானங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம மிதிக்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஒன்று புரிஞ்சுங்க, எதுக்காக இந்த இடத்துல பெரிய பைப்பு போட்டோம் அப்படின்னா, சின்ன பைப்பு போட்டப்போ என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, கயிறு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது இல்லையா, இது வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் தண்ணி வரல. அதனால கொஞ்சம் பெரிய பைப்பாக போட்டோம் அப்படின்னா தண்ணி அங்கே வரும்னு பிளான் பண்ணுங்க. கரெக்டாக அதே போல் சக்ஸஸ் ஆகிடுச்சு. காலையிலேயே ஆரம்பித்தோன்னா ஒரு 2 ஏக்கரை சாயங்காலத்துக்குள்ளே எரிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வா, பக்கெட்டில் வந்து ஃபுல்லாகிறது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம். வாவ், வேறு லெவலுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் கூட ஆகிருக்காது. நம்மளுக்கு பக்கெட் வந்துட்டு ஃபுல்லாகிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கெட்டு. அங்கே இருந்த தண்ணி இங்கே வந்துடுச்சு, வயலுக்கு பாய்ச்சிரும். வேறு லெவலுங்க. நீங்களே இந்த மாதிரி ஒரு வாட்டர் வீல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பண்ணலாம். நம்ம கையில் சுற்றுற மாதிரி பண்ணோம் இல்லையா, அதில் கூட கையெல்லாம் வந்துட்டு வலிச்சிச்சு, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் பண்ணுது. நம்ம மிதிக்க அது பட்டு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸசைஸை கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். காலைல ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 8 மணி அந்த மாதிரி ஓட்டிங்கன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். செம்ம தண்ணி, என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸுக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.